நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாச அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சிபத்ய ராகவே கேதவே நமஹ. இந்த கடகராசி நேயர்கள் ஆனந்தமான ராசி. இந்த கடகராசி நேயர்களுக்கு வாசக்கால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்கெல்லாம் குபேரன் சார். இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் குபேரன் தான். இல்லைங்கிறவங்களுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். என்ன இருக்கிறவங்க சந்தோஷமா கேட்டுக்கணும், இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது இதுல. ஏன்னா அவர் வடக்க பார்த்த வாசல். அங்க வடக்க யார் இருக்கா? யக்ஷாயா, குபேராயா, வைஸ்வர்ணாயா, சோமன் இருக்கார். அங்கேருந்து பாக்குற வடக்கு வாசல். அடுத்ததாக இந்த வடக்கு பார்த்த வாசல் கடகராசி நேயர்களுக்கு வாசக்கால் வடக்க பார்க்கறது தான் ரொம்ப அமோகம். இரண்டாவதாக நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்கள் கடகத்துக்கு அதிபதி. இந்த கடகராசி நேயர்களுக்கு கடல் சார்ந்த விஷயமாக நீர்நிலைகளாக அமையக்கூடிய இடங்கள். அவங்க வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல் ஒன்னும் கிணறு, குளம், ஆறு, நீர்நிலைகளை அடங்கி இருக்கும். அப்படிப்பட்ட ராசியாதிபதிகள் கடகராசி. சரி, இந்த கடகராசியிலே சாமி எங்க வீடு வடக்க இல்ல தெற்க பார்க்க இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தான் ஓப்பன் லேண்டானு இருக்கும், பக்கத்துல தானே ஒரு திறந்த வெளியாக இருக்கும். அவங்களுக்கு காற்றும் நீரும் அதிகம் கிடைக்கும். அடுத்ததாக சாமி நான் கடகராசி, பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், எனக்கு எங்க வீடு கிழக்க பார்க்க இருக்கு. நான் அபார்ட்மெண்ட் வாங்கி 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன், நான் மாற்ற முடியாது. நான் என்ன பண்ணலாம்? என் வீடு எப்படி அமோகமா இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் இந்த 9 கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தேன்னா, சூரிய பகவான் சமநிலையில் உள்ளார் கடகத்திற்கு. சந்திரனே கடகத்தை ஆட்சி பண்ணுகிறார். செவ்வாய் நீச்சம் பெற்றார். அடுத்ததாக புத பகவான் பகை அடைந்தார். கடகத்துக்குரிய பகவான் குரு உச்சம் பெற்றார். போதுங்க, இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். குரு பகவான் உச்சம் பெற்றார் அந்த இடத்துல. அடுத்ததாக சுக்கிரன் பகை அடைந்தார். சனி பகவான் பகை, ராகு கேது பகை. இத பாருங்க, சுக்கிரன் பகை அடைஞ்சா நம்ம கஷ்டம்தான். ஆனா சனி ராகு கேது பகை அடைஞ்சு போயிட்டார். இதுல முக்கியமா சொல்ல போனா, இந்த சந்திரன் ஆட்சி பெற்றார், செவ்வாய் அங்கே நீச்சமடைந்தார், குரு பகவான் உச்சம் பெற்றார். இதுல என்ன விசேஷம் பார்த்தீங்களா? இந்த கடகராசி நேயர்களுக்கு குரு முகாந்தம் வேண்டும், சிவன் அனுகிரகம் வேணும். அவளுக்கு ஆத்து வாசல்ல இல்ல ஆத்துல சிவலிங்கம், சிவலிங்க போட்டோ இருக்கும், மாட்டுங்க. வாசல்ல சிவனை வழிபடுங்கள். ஆத்து கதவை திறந்த சிவபெருமான் திரிபுரம் திரிபுராகாரம் திரிநேத்திரந்தஜடாயுதம் அநேக பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணோ, எல்லாம் சிவபெருமான் அங்கே. அதனால் தாங்க அவங்க கடல் கடந்து செல்ல முடியுது. கடகராசி நேயர்களே, பயப்படாதீர்கள். உங்கள் வீடு வடக்கு முகமாக இருந்தால் நீங்கள் குபேரன், சோமனுடைய அனுகிரகம். சார் எனக்கு அது இல்ல அப்படின்னா, லிங்க பகவானை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள். லிங்க ரூபமாக இருக்கணும். அவரை நம்ம மாத்திர ஹால்ல மாட்டியுங்க. அந்த கதவு வாசக்கா திறந்த உடனே சுவாமி தெரியணும். அதே போல அப்படி இல்லைன்னா கதவுல சிவலிங்கம் வழிபடுங்கள். நிர்மலமூர்த்தி, அடிமுடி காணவே முடியாது அவர்கிட்ட. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்கள மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஓடி ஒளிந்து விடுவார்கள். அவரை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவர் சம்பாதிப்பது இந்த கைக்கும் தெரியாது, இந்த கை எப்படி உள்ள வச்சுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வடக்கு முகம், குபேரன் அனுகிரகம். அப்படிப்பட்ட இந்த கடகராசி நேயர்கள்
அவர்களுக்கு சூரியன் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். அப்பாவோட சப்போர்ட்ல தான் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பா சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, சந்திர பகவான் ஆட்சி. அப்பா சொல்ல, அம்மா கைட் பண்ண, இவன் வாங்கிடுவான் வீட. அடுத்ததாக இங்க மனைவி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகையாட்டார். மனைவி சொல்லலாம் கேட்க மாட்டாவ, அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். கடகராசிக்கு வடக்க ரொம்ப விசேஷமான வீடு. அப்படிப்பட்ட இந்த கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றுள்ளார். ஆகவே நீங்க உங்க வீடு எந்த திசையில இருந்தாலும் பயப்படாதீங்க சார். சிவபெருமானை தொட்டு வணங்குங்கள். ஆத்து வாசல்ல சிவபெருமான் இருக்கணும், சிவலிங்கம். ஓம் நம சிவா பாட்டு கேட்டு இருக்கணும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், சிவவோ ஓம் நம சிவாய. கடகராசி நேயர்களுக்கு சிவபெருமான் வீடு தருவார். எந்த வாசல் இருக்குன்னு இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் சார், மேற்க பார்க்க வாசப்படியை வாங்கிவிட்டு கோடீஸ்வரனாவும் ஆகி பெரும்பேத்திகளும் கோடீஸ்வரன் ஆயிட்டா, இப்ப ஜோசியர்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வடக்க பார்க்க வாசப்படின்னு. நீங்க மாறுவீங்களா? மாற மாட்டீங்க. ஏங்க, நீங்க கோடீஸ்வரன், உங்க பையன் கோடீஸ்வரன், உங்க பேரன் கோடீஸ்வரன் ஆயிட்டானே. அப்ப அந்த கடகராசிக்கு உள்ள பலன் இருக்கா இல்லையா? உங்களுக்கு அந்த நட்சத்திர பலன் சிவபெருமான் அனுகிரகம் செய்வார். ஆன்மீக நேயர்களே, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வடக்க பார்த்த வாசப்படி குபேரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு என்றும் உண்டு. ஆன்மீக அன்பர்களே, உங்களுக்கு எந்த திசையில வீடு மாறி இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். சிவபெருமானை லிங்க ரூபமாக அந்த வாசக்கதவுல ஒட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா வாசல்ல மாட்டி வைங்க, இல்ல ஹால்ல கண்ணுக்கு எழுத்தாப்புல மாட்டி வைங்க. டெய்லி சிவபெருமானை கேளுங்கள். சாமி, எனக்கு கடகராசிக்கான வீடே இல்லை சாமி அப்படின்னா உங்களை சிவபெருமான் கண்டிப்பாக வீடு அனுகிரகம் பண்ணுவார். குருவோட அனுகிரகத்தோட கண்டிப்பா உங்க பேரனானு வாங்கி உங்க சொந்த வீட்டுல உங்களை உட்கார வைப்பாங்க. அதே போல கல்வி செல்வங்கள், கல்யாண கோலம், இந்த குரு உச்சம் கடகராசி நேயர்களுக்கு கல்யாண பாக்கியம் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த கடகராசி நேயர்கள்லாம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, படப்படன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா எங்க வருமானம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவன் சம்பாதிக்கிறது அவன் ஒய்ஃபுக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது. அவன் பக்கத்துல ஒருத்தன் இருப்பான் நண்பன், அவனுக்கும் இவன் சொல்ல மாட்டான். இவன் இங்க சிட்டி யூனியன் பேங்க் போயிட்டு வரமா, அவன் இந்தியன் பேங்க்ல போய் நிற்பான். இந்தியன் பேங்க்ல பார்த்தா ஸ்டேட் பேங்க்ல போய் நிற்பான். அவன் ஃப்ரெண்டு கேட்பான், ஏன்டா காலையில ஒரு பேங்க் சொன்ன இப்ப எங்கேயோ போய் நிக்கிறேன்பா. அதில் சும்மா வந்தேமா. அந்த உண்மைகள், இந்த கடகம், இந்த நண்டு எப்படி எப்படி உள்ள பூந்து 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 10 இடத்துக்கு போயிடும், எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. அதேதான் இந்த கடகராசி நேயர்கள். ஆனால் உத்தமமானவர்கள். அவர்கள் எல்லாத்தையுமே அந்த குறுகிய காலத்தில் செய் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா, அந்த காலத்துல செய்யறது கடகராசிக்காரர்கள் தான். ஆன்மீக நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு குபேரனுடைய அனுகிரகம், சிவபெருமான அனுகிரகம் பெற்று நீரூடி வாழ்ந்து நிறைய எல்லா செல்வங்களும் பெற்று பெருமாளுடைய அனுகிரகத்துடன் வாழும். ஓம் நம சிவாய. தென்னாளுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.